சென்னையில் நடிகர் ஆனந்த்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த வேதனை இருக்கிறது. ஆனால் முடக்கப்பட்டது யாருக்கு லாபம் என்று சொன்னால் டிடிவி தினகரன் அணிக்கு தான் லாபம் என்று சொன்னால் அந்த இரட்டை இலை சின்னத்தையே தோற்கடித்து விட்டார்கள் மக்கள் என்கிற அவப்பெயரிலிருந்து தேர்தல் ஆணையம் இந்த அணியை காப்பாற்றியிருக்கிறது. அதுதான் உண்மை. என் அருமை தாய்மாரில் வந்தாது இந்த தொகுதி மக்கள், ஆர்கே நகர் தொகுதி மக்கள் நிச்சயமாக நல்ல முடிவை எடுத்து எப்படி அங்கே 222 சட்டமன்ற உறுப்பினர் செய்த தவறை, விலை போன அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய தவறை இவர்கள் செய்ய மாட்டாத நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் சொல்வதெல்லாம் இந்த தேர்தல் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிங்க. நான் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் வாக்கு அளிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம், எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களிக்கலாம், அது உங்கள் விருப்பம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் வாக்களிங்க. ஆனால் இந்த குறிப்பாக இந்த தேர்தலில் இந்த ஒரு அணியை வெற்றி பெற செய்துவிட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அந்த அம்மா என்கிற ஆன்மாவுக்கு துரோகம் செய்ததாக ஆகிவிடும் என்கிற தகவலை மட்டும் இந்த செய்தியின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு, உங்களை எல்லாம் நான் ஆர்கே நகரில் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இருந்தாலும் நிச்சயமாக வெகு விரைவிலே ஒரு பொது தேர்தல் வரும். அந்த தேர்தலிலே நான் என்னை யார் என்று அடையாளம் காட்டிக்கொண்டு நிச்சயமாக உங்களை சந்திக்க நேரடியாக உங்கள் இல்லங்களுக்கு வருவேன் என்கிற நல்ல செய்தியை சொல்லி, நேற்று நடந்த அந்த சோதனை சில தொலைக்காட்சியில நான் பார்த்தேன். சில அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் இல்லத்திலே சோதனை நடக்கிறது, உள்ளே போகிறார்கள். இவர்கள் கேட்டை தாண்டி உள்ளே போய் ஏதோ ஒரு பேப்பரை எடுத்து வருகிறார். அவரை பின்னாலே மறைத்து ஒருவர் கொடுக்கிறார். அதை ஒருவர் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். இதெல்லாம் பொறுப்பில் இருப்பவர்கள் செய்கிற வேலையா என்று எனக்கு தெரியவில்லை. தேர்தல், அதாவது வருமான வரித்துறை மிக வலிமை வாய்ந்த ஒரு தன்னிச்சையாக இருக்கிற ஒரு அதிகார மையம். அதுதான் இந்தியாவுடைய அந்த பொருளாதாரத்தை கவனிக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அந்த வருமான வரித்துறையை ஏமாற்றுகிற அளவுக்கு அந்த செய்தியெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது மக்கள் ஏண்டுகிறார். யார் எடுத்துக் கொடுத்தது, அதை பின்னாலே மறைத்து கொடுத்தது யார், அது என்ன கடிதம், அந்த கடிதம் எப்படி யாருக்கு போனது, அதில் என்ன தகவல் இருந்தது, இதையெல்லாம் நிச்சயமாக விசாரிக்கும் அந்த தேர்தல் ஆணையமும் சரி, அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்களும் பார்ப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதே போல ஒரு நடிகர் வீட்டிலும் நேற்று சோதனை நடந்திருக்கு. அவர் சொல்லுகிற வார்த்தை, பாத்ரூம்ல போய் கதவை தட்டினாங்க, படித்தவர் சொல்லுகிற வார்த்தை அல்ல. மன்னிக்க வேண்டும், சரத்குமார் அவர்கள் படித்திருந்தா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார். பாத்ரூம்ல போய் கதவை இங்க என் வீட்டு கேட்டு தட்டும் போதே நான் பாத்ரூம்ல மூடிக்கிட்டு ஒரு 10 டாக்குமெண்ட் கிழிச்சு ஃபிளஷ் அவுட்ல போட்டு ஃபிளஷ் அவுட் பண்ண முடியும். அது அதிகாரிகளுக்கு தெரியும், மறைச்சிட முடியும். நோட்டு கட்டெல்லாம் கிழிச்சு போட்டு உள்ள போட்டு ஃபிளஷ் அவுட் பண்ண முடியும். அது மிக மலிவான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இன்கம் டாக்ஸ் அலுவலர்களையும் பெண்கள் இருக்கிறார், அவர்களுக்கு தெரியும். தயவு செய்து யாரையும் நம்ம அரசு அதிகாரிகளை பணி செய்த வந்தால் பணி செய்ய விட வேண்டும் என்பதுதான் நான் முதலையும் சொல்லியிருக்கேன். ஒரு தடவை இன்கம் டாக்ஸ் நடக்கும்போது சொல்லியிருந்தேன், ஒரு அரசாங்க அதிகாரி மீது நடந்தபோது நான் இதே தான் சொன்னேன். அவங்களுக்கு தனி அதிகாரம் இருக்கு, சும்மா வந்துட மாட்டாங்க. they have a warrant. அதெல்லாம் இருக்கும். அதனால மலிவான அரசியலை யாரும் செய்துவிட்டு, அவர் எங்க இருந்தாரு, போன வாரம் என்ன செய்தி சொன்னாரு, இந்த வாரம் எங்க போனார், இந்த வாரம் யாருக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு, அதுக்காகலாம் கிடையாது. இருந்தாலும் இது போன்ற செய்தியெல்லாம் பரப்பி எப்படியாவது இந்த தேர்தலை நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் வெற்றி பெற வேண்டும் என்று துடிக்கிற அந்த அணிக்கு தேர்தல் அந்த நடக்கவிருக்கிற ஆர்கே நகர் தொகுதி நிச்சயமாக ஒரு பதிலை தரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சரி, இப்பதானே சொன்ன, யாருக்கு வேணாலும் போடலாம். ஆமா, அது தவறான அணி. அதுதான் நான் சொன்னேன், அது சதி அணி என்று சொன்னேன். அந்த 2 தலைவருடைய தலைப்பு என்னங்க, பேரு தான் 2 பேர் சொன்னேன். இது சா தலைப்பு, அது தீ தலைப்பு, அது சதின்னு சொன்னேன். நான் வேற ஒன்றும் சொல்லல. 2 பேரும் இருக்கிற அணி. ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது திமுக எதிர்த்துதான் அரசியல் பண்ணாங்க. அவங்களுக்கு வாக்களிக்கலாம்னு சொல்றீங்களா, இல்ல நீங்களும் திமுக எதிர்த்துதான் அப்ப ஓட்டு சேகரிச்சீங்க அதிமுக, இப்ப அவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு சொல்றீங்களா? மக்களோட விருப்பம்னு சொல்லியிருக்கேன். ஓட்டு போட வேண்டிய கடமை அங்க இருக்கிற மக்களுக்கு அனைவருக்கும் இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. அது சுயேட்சையா இருக்கலாம், அல்லது பிடித்த கட்சியாக இருக்கலாம், அல்லது யாராக இருக்கலாம். நான் சொல்ல போனால் இன்றைக்கு நான் இப்ப சொன்ன சரத்குமாரோட கட்சின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கட்சியோடைய வேட்பு மனுவை நிராகரிக்கிறது. அப்ப சுயேட்சை நிறைய பேர் நிக்கிறாங்க.